ஒன்மே டெய்லி வெல்வர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் யாராவது நம்ம சாப்பிட்ற விஷயத்துலையும் சரி, நம்ம வேலை செய்கிற காரியத்துலையும் சரி, சம்பாதிக்கிற காரியத்துலையும் சரி, எல்லா காரியத்துலையுமே ஒரு மனுஷங்க நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் செய்கிற இந்த சின்ன சின்ன காரியத்தை கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், நீங்கள் சமைக்கிற காரியம் கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு இந்த உலகத்தில் யாராவது நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டேன்னா, இல்லை, யாருமே நான் சின்ன விஷயம் செய்கிறதுக்குலாம் யாராவது வந்து ஆசீர்வாதம் சொல்லுவாங்களா? பெரிய காரியத்துக்கே எனக்கு சமாதானம் இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த காரியத்தில் நான் நல்லா இருக்கணும்னு அப்படின்னு யார் நினைப்பா அப்படின்னா, ஒருத்தங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. அதுதான் உபாகம் 28:5 உன் கூடையும் உன் பிசைக்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் அது ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன வேலை கூட செய்யலாம், இல்லை என்ன காரியமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், அது ஒரு ஆசீர்வாதம் பாத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அழகான ஒரு தேவன் இல்லைங்க. நம்மளை உண்மையா நேசிக்கிறது, அதாவது நம்ம உண்மையா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு உண்மையான தேவன் அவர் மட்டும்தான். ஏசப்பாவை மட்டும் நம்ம நம்பணும்னா நம்ம வாழ்க்கை மாறும். நீங்கள் ஆசிரியப்பட தேவனுடைய ஆசிர்வாதமே.